ஹாய் வெல்கம் டு கரண்ட் வேர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம டிரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு 90s கிட். ஸ்பெஷலி 90s கிட்டுக்கு வந்து இது ஒரு மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். 2K கிட்ஸ் இல்லாட்டி அதை விட வேறு பேர்லாம் வந்துக்குதுன்னா இப்போ அவங்க பார்க்குறீங்கன்னா என்னடா இப்படியா நீங்கள் இருந்தீங்க, இல்லைனா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கூட மேபி நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனா வந்து என்னடா கிரிஞ்சாக பேசுகிற அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். சின்ன வயசில் நம்மளை வந்து அம்மா அப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை வந்து ரொம்ப திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, வெறுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஐ மீன் கம்ப்ளீட்டாக இல்லை, அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம நடந்துக்கிறது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 சம்பவம் நம்மளுக்கும் நம்ம அம்மா அப்பாவுக்கும் இடையில ஒரு மாதிரி ஒரு மனக்கசப்பா, இல்லைனா வந்து ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆன ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு 5 மூமெண்ட்ஸ் சொல்கிறேன். இதை உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க எழுது அப்படின்னு சொல்லுங்கள். சம்பவம் 1. நான் ஸ்கூல் படித்தது வந்து அதாவது 1 to 11 சொல்கிறேன். 2001 2011 வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் பீரியட்குள்ளே தான் அதிகமானவங்க வந்து கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது டைமை. விளையாடுறது, சுற்றுறது, பசங்களோட அங்கங்கன்னு போகிறது, அந்த மாதிரி. ஐ மீன் லைக் ரொம்ப தப்பான வழியில் இல்லை, ஒரு நல்ல விதமாக. மற்றபடி நம்ம பண்ண அதிகபட்சமான தப்பு என்னன்னு சொன்னால் வந்து நிறைய நேரம் விளையாடுவோம், நிறைய நேரம் பசங்களோட சுற்றுவோம். அதை தாண்டி நம்ம பெருசாக எதுவுமே ட்ரை பண்ணது இல்லை. ஸோ நம்ம ஸ்கூல் விடும், எனக்கு வந்து 2 மணிக்கு ஸ்கூல் விட்டுரும். 2 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னே வந்தோன்னே வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட இருக்குமா, சாப்பிட்டோன்னே எப்படியாச்சும் நான் கிரவுண்டுக்கு ஓடிடணும் அப்படி தான் யோசிப்பேன் நான். அந்த டைமில் தான் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, கூப்பிட்டு அடே இங்கே வா, கடை கொஞ்சம் போகிறதுக்கு, சாமான் கொஞ்சம் வாங்கறதுக்கு, வாங்கிட்டு வா அப்படின்வாங்க. இல்லை நான் வந்து அங்கே வா கொஞ்சம் போகிறதுக்கு, ஏதாச்சும் சாமான் தூக்கிட்டு வரதுக்கு, அதை பண்ணறதுக்கு, இதை பண்ணறதுக்குன்னுவாங்க. இப்போ எனக்கு நமக்கு என்னது வந்தோன்னே எப்படா விளையாட போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவோம். இப்போ வந்தோடனே என்ன சொல்லுவோம், என்னம்மா வந்தோடனே சொல்கிறீங்க, இதை முதல் நீங்கள் செஞ்சிடக்கூடாதா, இல்லை காலைல நீங்கள் போயிடக்கூடாதா, இல்லை நாளைக்கு நான் போகிறேன், வந்து போகிறேன், அந்திக்கு போகிறேன், ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு விளையாட போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நீ எப்பயுமே ஒரு வேலை செய்ய மாட்டேன். இப்போயும் அப்படித்தான். அந்திக்கு வந்து எங்கே போக போகிறேன் நீனு, திரும்ப நாளைக்கிண்டு போயிடலாது. இப்போ நான் எப்படி சாமான் வாங்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அங்கே ஒரு சண்டை. ஏம்மா இப்படி என்ன வாங்குறீங்க, என்ன சொல்ல மாட்டீங்க, தம்பியை மட்டும் சொல்லுங்கள், அவன்கிட்ட சொல்லுங்கள், இல்லை அவனை அனுப்பி விடுங்க, என்னையே தான் அனுப்பணுமா, நான் தான் போகணுமா அப்படின்னு அங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்கும். கச்சா புச்சான்னு முடிஞ்சு இரு, அந்திக்கு வரட்டும் அப்பா, இல்லை நான் வீக்கெண்ட்ஸில் வரட்டும் அப்பா, அவர்கிட்ட நான் வச்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட வேறு சொல்லி இருந்து மொத்து விழும். ஸோ இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு சம்பவம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இல்லை, டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். சம்பவம் நம்பர் 2, இந்த ஸ்கூல் எஸ்பெஷலி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸ்கூலை பொறுத்தவரை பேசிக்காக ரொம்ப நல்லா படிக்கிறப்பேன், நல்லா படிப்பேன் நான். அண்ட் ஸ்கூல் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடும்போது எவ்வளோ தான் நீங்கள் நல்லா படிங்கல்ல, நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ் கூப்பிட்டு என்ன இவன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், நாங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்கிறான், இவன் நல்லா படிக்கிறான், நல்லா வருவான்னு பார்த்தா இவன் போகிற போக்கே சரியில்லையே, வேற இருந்துகிட்டோ ஒரு மாதிரி போகுது இவன், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு வைங்க, நானும் உங்களோட அடிக்கடி சொல்லிட்டேன், நீங்களும் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ இவன் நல்லா படிக்கிற பையன் வீணாக போயிடுவானோன்னு தோணுது. இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி சொன்ன நடக்கும், ஏன்டா அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இந்த பேர் வாங்குறதுக்கு தானா, இல்லைன்னா இந்த மாதிரி தான் நீ பண்ணிட்டு திரியா ஸ்கூலில், அப்படி ஒழுங்காக படிக்க மாட்டியா, இப்போ வேலைக்கு போ, மாடு மேய்க்க போ, அந்தான்னு ஏச்சு விடணும். எஸ்பெஷலி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஓலோவர் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்காக நான் கேட்க போயிட்டு ஒரு பையனை நான் அடிச்சிட்டேன். நான் டீச்சரும் கேட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை என்ன, டீச்சர்லாம் முறைச்சி பார்த்துட்டா ஒரு மாதிரி கெத்து அப்படின்னு தானே, நான் டீச்சரையும் முறைச்சி பார்த்துட்டேன். என்னை கூப்பிட்டு ஒரு கிழமை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட்னோடனே வாழ்க்கையிலே எனக்கு அப்போ தான் தெரியுது சஸ்பெண்ட்னா என்ன, ஒரு கிழமை லீவ் கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ நான் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா எனக்கு ஒரு கிழமை லீவ் கிடச்சிச்சுமா அப்படின்னு. ஓகேடா லீவா, இப்போதான் ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு நீ ஸ்கூலுக்கு போனால் அதுக்குள்ளே உனக்கு லீவ் கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ வேறு வழி இல்லை, உண்மையான சம்பவத்தை சொல்ல வேண்டியதை போச்சு. நான் சொன்னேன், நான் இப்படி தான் அம்மா என் ஃப்ரெண்டு அடிச்சிட்டானுங்க, அவன் அழுதுகிட்டு இருந்தான், ஸோ அவனுக்காக கேட்க போயிட்டு நான் அடித்தேன், அதுக்காக அப்படி என் சைடில் எதையுமே கேட்காம என்ன பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு தடப்பட அம்மா என்னை இழுத்துக்கிட்டு அப்படியே நேராக ஸ்கூலுக்கு வந்துருச்சு. வந்தோடனே இவன் படிக்கிறது மட்டும்தான், மற்றபடி டிசிப்ளின் சுத்தமாக இல்லை, இவன் நாள் மற்ற பசங்களும் இங்கே கெட்டு போகிறானுங்க, இவன் வந்து இந்த பையனை அடித்தது மட்டும் இல்லாமல் கேட்க போனதுக்கு என்னையும் வேற எதிர்த்து பேசுகிறான், முறைச்சு பார்க்குறான். ஸோ அதனால இவனுக்கு ஒரு கிழமை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னு அம்மா அங்கே அழுகுறாங்க. சொல்கிறாங்க அவன் படிப்பு வீணாக போயிடும், அதனால அவன் எப்படியாச்சும் உள்ளே சேர்த்துக்கோங்க, இனி அப்படி பண்ண மாட்டான், மன்னிப்பு கேளுனா அப்படின்னோடனே இப்போ நானும் ஒரு வீம்புக்கு மெதுவாக மன்னிப்பு அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது அனுப்பினோன்னே எங்கள் அம்மா வரும்போது ரோட்டில் திட்டிகிட்டே வராங்க, நீயும் வாழ்க்கையை வீணாக்கிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட, சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, நீ வீட்டுக்கும் அடங்காத புள்ள, ஊருக்கும் அடங்காத புள்ள, இப்பெல்லாம் திட்டு விழுகுது எனக்கு. வீட்டுக்கு வந்தோடனே மொத்து வேற அடின்னு. ஸோ வீக்கெண்ட் வந்தோடனே அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே அவர்கிட்டையும் சொல்லி தம்மா தும்முன்னு அடி உழுது, என்ன பண்ண இனி ஒரு கிழமை ஏச்சு அடி வாங்கி. அப்போ நான் வேற சொல்கிறேன் அம்மா கிட்ட, அம்மா வீட்டில் தான் நல்லா படிக்கலுமா, ஒரு கிழமை ஸ்கூல் போயிட்டு படிக்கிறத விட பெட்டராக நான் வீட்டிலேருந்து படிப்பேன், எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னு கிழிச்ச காலங்காத்தாலே கிரவுண்டில் தான் கிடப்பேன்.
நம்ம அதான் பண்ண போகிறோன்னு தெரியும். பட் இருந்தாலுமே சொல்லி ஏதாவது ஷேப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் இடையில. சம்பவம் நம்பர் 3, ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஏதாச்சும் பாத்திரம் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு சாமான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா, அதை கொடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. ஏமா வாங்கிட்டு வரீங்க, உங்களுக்கு எதை போய் கொடுக்கல, அதான் நீங்களே கொண்டு போயிட்டு கொடுங்கம்மா அப்படின்னா, சரிடா போயிட்டு வா, அப்படி போயிட்டு வந்துட்டு விளையாடப்போ, அங்கே போ இங்கே போ அப்படின்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்க கூப்பிட்டாங்க கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா, அவங்க கூப்பிட்டாங்க கொஞ்சம் கடைக்கு, ஏமா நான் நம்ம வீட்டுக்கே கடைக்கு போகிறது அழுது தான் போகிறேன், இதில் அங்கே வேற போகணுமா அப்படின்னு ஒரு சண்டை. நீ இப்படி தான் யாரை வைத்தாலும் எதிர்த்து பேசுவ, கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை, அப்படியே பேசுறது இப்படியே பேசுறது, இப்படி பண்ணக்காத அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே வேற அப்படியே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி நம்ம அதை செய்யாம அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கும். எனக்குனா நடந்துச்சு. சம்பவம் நம்பர் 4, நான் வீட்டில் மூத்த பையன். அப்பா ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார், சாக்லேட்டாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், வேற ஏதாச்சும் பிஸ்கட், வித்தியாசமான பிஸ்கட் ஐட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு 1 2 அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அதை விட அதிகமாக கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு முழு பேக்கெட்டையுமே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அவன் சின்ன பையன் பெரிய பையனா தெரியும், எனக்கு 2 கொடுக்குறீங்க அவனுக்கு அவ்வளோதையும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆரம்பிப்போம். சரிடா அவன் சின்ன பையன் தான்டா, அவன் சாப்பிட்டு போகட்டும் அப்படிம்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே கணக்கு கொடுக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும் இல்லையா. அப்படின்னா அவன் சின்ன பையன் அவனுக்கு அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் போனோன்னு அப்படியே தெரியாதனமா அப்படியே போயிட்டு அவன் பிஸ்கெட்டை பிடிக்கும் 2 பிஸ்கெட் வாங்கினா அவன் அத்தான் சாக்குன்ட்டு ஊன்னு அழுவான். சம்மதமே இல்லாமல் கத்தி கத்தி அழுவான். உடனே வருவார் கேட்பாரு, அவனுக்கு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்தது இல்லாமல் நம்மளுக்கு வேற அடி விழும். சின்ன பையன்ட்ட பிடிங்கி சாப்பிட்ற பெரிய பையன் தானே, அறிவு இல்லையா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற, அந்த இந்தான்னு ஏச்சி அது ஒரு நாள் நிற்கிற மாதிரி இல்லை, அடுத்த நாள் போய்கிட்டே இருக்கும். ஏதோ நான் ஆசைப்பட்டு ஒரு பிஸ்கட்டை கூட வாங்கி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். சம்பவம் நம்பர் 5, இந்த சம்பவம் வந்து என்னால் இன்னுமே மறக்க முடியல. எந்த ஏஜில் எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. அப்பா எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து ஏதோ சாமான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு அரிசியோ மாவோ ஏதோ வாங்க சொன்னாங்க. ஸோ நான் கடைக்கு போனேன், என்னமோ யோசிச்சுட்டு போகும்போது எங்கேயோ காசு மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு இருக்க பயம் என்னன்னா வந்து வீட்டுக்கு வந்தால் எனக்கு செம்மத்தா அட்டி இருக்கு, ஒன்றும் தும்பக்கட்டை இல்லைன்னா உலக்க ஏதாவது ஒன்றில் பெரிய அட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னடா சேருது, எங்கடா போகிறது, 100 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு அந்த டைமில், அதை எங்கே யார்கிட்ட கேட்கறது, நான் என்ன நம்பி யார் கொடுப்பானுங்க. ஸோ அதனால சரி போவோம் அப்படின்ட்டு மெதுவாக வீட்டுக்கு வந்து அப்பா காசு எடுத்துகிட்டு போனேன்ப்பா, ரோட்டில் ஒருத்தன் காசை பிடிக்கிட்டு ஓடிட்டான்ப்பா அப்படின்னு. நான் காசை பிடிக்கிட்டு ஓடிட்டானா, என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாப்பா காசு எடுத்துகிட்டு ஓடிட்டான், நானும் துரத்தி போனேன், பிடிக்க முடியல, வேகமாக ஓடிட்டான் அப்படின்னு. நான் அப்படின்னோடனே உடனே சரிப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து எங்கன்னா பண்ணோன்னா பக்கத்தில் இருந்த 2 3 கடையெல்லாம் இருந்துச்சு. அவங்ககிட்டலாம் கேட்குறாரு, இந்த கையில் இந்த காசை பிடிக்கிட்டு ஓடிட்டானா, இங்கே யாரும் ஓடுறதை பார்த்தீங்களா அப்படின்னா, அப்படிலாம் யாரும் போகல, நான் பார்க்கல அப்படின்ட்டாங்க. உண்மையை சொல்லு, காசு எடுத்துகிட்டு ஓடினாங்களா இல்லாட்டி நீ எதுவும் வாங்கி சாப்பிட்டியா அப்படின்னாங்க. நான் எங்கப்பா வாங்கி சாப்பிட்டேன், 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம் இல்லைப்பா, சத்தியமாக எடுத்துகிட்டு ஓடிட்டாங்கன்னு. சொல்லதை நம்பவே இல்லை அப்படிங்கிறீங்க, சமத்தா அட்டி. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன், இப்படி தான் நான் போனேன் தொலைச்சிட்டேன் அப்படின்னு. தொலைச்சிட்டேன்னொன்னே இன்னும் அடினா அடி. அதாவது நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுவோம், லைக் வேணும்னா காசை தொலைக்க முடியும், சம்மந்தமே எல்லாமே தொலைச்சிட்டு வந்து நிற்போம். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் ஒரு பண்ண தப்புக்கு கூட அடி வெளுன்னு வெளுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நம்மளுக்கும் அம்மா அப்பா பணியில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அதிகபட்சமாக நம்ம பண்ண தப்பு எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் சஸ்பெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விளையாட போயிட்டு லேட்டாக வந்து திட்டு வாங்குறது, இல்லைனா வீட்டில் வந்து சொன்ன ஏதாச்சும் வேலையை செய்யாமல் விட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏற்றுவாங்க தான். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி எஸ்பெஷலி என் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் மறக்க முடியாத விஷயம் நடந்திருக்கா, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா.